السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: إنا فتحنا لك فتحا مبينا. صدق الله العلي العظيم. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, பெரியோர்களே, அருமை சகோதரர்களே, புனிதம் நிறைந்த இந்த வெள்ளிக்கிழமையின் ஜும்மா தொழுகையை நிறைவேற்றுவதற்காக இங்கே ஒன்று கூடியிருக்கிற நம் அனைவரின் மீதும் அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹுவின் பேரருள் என்றென்றும் நிறைவாக ஒழியட்டுமாக. நம்முடைய இரகசிய வாழ்விலும் பகிரங்க வாழ்க்கையிலும் அல்லாஹுவை அஞ்சிக் கொள்வோமாக என்ற அறவுரையை ஆரம்பமாக எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் நினைவூட்டியவனாக இந்த ஜும்மா உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். அருமையான சகோதரர்களே, நம்முடைய தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் மக்கள் தங்களுடைய சமூக வாழ்க்கை, தங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சமூக வாழ்க்கையிலும் அமைதியை பேண வேண்டும் என்று வலியுறுத்திய ஒரு பெருந்தலைவர். மக்களுக்கு இடையிலே அமைதி நிலைநாட்டப்படுவதற்காக மிகப்பெரிய அளவில் உழைத்தவர். அவர்கள் பிறந்த காலகட்டம் சச்சரவுகளும் சண்டைகளும் நிறைந்த ஒரு காலகட்டமாக இருந்தது. எல்லோருக்கும் பொதுவான ஒரு நீதி என்பது எங்கும் காண கிடைக்காத ஒரு விஷயமாக இருந்தது. யார் வலியவர்களாக, அதிகாரம் படைத்தவர்களாக, உயர்ந்த குடும்பத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறார்களோ அவர்களது பேச்சுதான் அரங்கேறும். அவர்களுடைய சக்திக்கு யாரும் பதில் சொல்லியாக வேண்டும் என்கிற ஒரு சூழ்நிலை இருந்தது. ஐயாமுல் ஜாஹிலியா என்று சொல்லப்படுகிற அந்த அறியாமை காலத்து மக்கள் எந்த அளவில் தங்களுக்கு தோன்றியவாறெல்லாம் நடந்து கொள்வார்கள் என்பதற்கு ஒரு சின்ன உதாரணம் இருக்கு. அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் சொல்லுகிறான், இந்த உலகம் படைக்கப்பட்ட நாளிலிருந்து மாதங்கள் 12. இந்த 12 மாதங்களில் 4 மாதங்கள் யுத்தம் தடை செய்யப்பட்ட போர் நிறுத்த காலங்கள், அஷ்ஹுருல் ஹுரும், புனித மாதங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். அந்த மாதங்கள் என்ன என்ன என்பதையும் அல்லாஹ் உலகத்திற்கு தெரிவித்திருந்தார். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அதை நடைமுறைப்படுத்தி காட்டினார்கள். முஹர்ரம், துல்கஅதா மாதம், துல்ஹஜ் மாதம், முஹர்ரம் மாதம், இந்த மூணும் சேர்ந்து வரும். இடையில வரக்கூடிய ரஜபு மாதம். இந்த 4 மாதங்கள் போர் நிறுத்த காலங்களாக அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நாட்களில் யாரும் யாரையும் எதிர்த்து சண்டை போடக்கூடாது. எவ்வளவுதான் பகை இருந்தாலும் சண்டையை நிறுத்திவிட வேண்டும். ஒருவர் அவருக்கு பிடிக்காதவர்கள் அவர்களுடைய பகுதிக்குள் வந்தாலும் அவர்களுக்கு எந்த தொல்லையும் செய்யக்கூடாது. இந்த நடைமுறை இருந்தது. மக்காக்காரங்க இதை மீற முடியாது. இந்த 4 மாசம் சண்டை போடக்கூடாதுன்னு மீற முடியாதுன்னா அப்படின்னு இருந்தா கூட அவங்களுக்கு ஒரு வேலை செய்வான். இதுல உதாரணத்துக்கு ரஜபு மாசம் யாரு கூடயாவது சண்டை போடணும்னு இருந்துச்சுன்னு வைங்களேன், அவன் என்ன செய்வான், இந்த சண்டை தடை செய்யப்பட்ட மாசம் ரஜபு இல்ல ஷாபான்னு அறிவிச்சிருவான். அப்ப அவன் கணக்குக்கு 4 மாசம், ஆனா அந்த ரஜபு மாசம் சண்டை போடுற மாசம் தான் அப்படின்னு அதுக்கு அனுமதி வாங்கி அந்த மாசத்துல சண்டை போடுவான். என்ன எதற்கான ஒரு உதாரணம்னா, நீதியை தங்களது தேவைகளுக்கு ஏற்ப வளைத்துக் கொள்ளக்கூடிய இயல்புடையவர்களாக, அதை சாதாரணமாக செய்பவர்களாக அவர்கள் இருந்தார்கள். நீங்க யோசிச்சு பாருங்க, ஆளாளுக்கு இப்படி நீதிக்கு ஒரு அர்த்தம் கற்பித்துக் கொண்டார்கள் என்றால் உலகத்தில் எப்படி இருக்கும் நீதி? இது அன்றைய அந்த மக்களிடத்தில் இருந்த அக்கிரம இயல்புக்கு ஒரு சாட்சி. அல்லாஹ் குர்ஆனில் அதை கண்டிக்கிறான். இன்னமன் நஸீஉ ஜியாதத்துன் ஃபில் குஃப்ர். இப்படி மாதங்களில்
மாற்றங்கள் செய்வது குஃப்ரில் எல்லை மீறிய செயல் என்று அல்லாஹ் சொல்கிறான். 4 மாசம் இப்படின்னு அல்லாஹ் விதிச்சிருக்கும் போது அந்த விதிச்சதை ஏத்துக்கிட்டதா சொல்லிக்கிட்டு அதுல மாற்றம் செய்கிறது குஃப்ரில் எல்லை மீறி, இறை நிராகரிப்பில் எல்லை மீறிய செயல் என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்வான். இப்ப அந்த நேரத்தில் அந்த காலத்தில் மக்கள் அப்படி இருந்தார். மக்காவுக்குள்ளே யாராவது வியாபாரிகளாக அல்லது வேறு பயணிகளாக வந்தால் அவர்களுடைய உடைமைகளுக்கு உத்தரவாதம் இருக்காது, உயிருக்கும் உத்தரவாதம் இருக்காது. கொள்ளை என்பது மிக சர்வ சாதாரணமான ஒரு தொழிலாக கருதப்பட்டது. பல அரபு குடும்பங்களுடைய தொழிலாக கொள்ளையடித்தல் என்பது இருந்தது. அதிலே கெட்டிக்காரர்களாக அவர்கள் இருந்தார்கள். அதில் எவ்வளவு வேகமாக கொள்ளையடித்து விடுகிறார்கள் என்பதுதான் பெருமையாக இருந்தது. சஹாபாக்களில் சில பேருக்கான பழைய வரலாறு அப்படி சொல்கிறது. அபூதரில் ரிஃபாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்கிற ஒரு சஹாபி இருக்கிறார். நீங்கள் சாதாரணமாக கேள்விப்பட்டிருப்பீங்க. ரிஃபார் குடும்பம் யார் என்றால் பாலைவன கொள்ளையர்கள். அதில் அபூதரில் ரிஃபாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எதில் புகழ் பெற்றவர் என்றால், அவர் ஒரு ஆலையோ ஒரு கூட்டத்தையோ கொள்ளையடிப்பதற்கு தன்னுடைய குதிரையிலிருந்து இறங்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. தன் குதிரையில் உட்கார்ந்தவாறே எந்த எதிரியிடமிருந்தும் அவருடைய சொத்துக்களை, பொருளை பறித்து விடக்கூடிய ஆற்றல் அவருக்கு இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களை எல்லாம் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மனித புனிதர்களாக மாற்றினார். அப்ப கொள்ளையடித்தல் என்பது, கொலை செய்தல் என்பது மிக சர்வ சகஜமான நடைமுறையாக இருந்த காலம்தான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலம். அந்த காலத்தில் தான் அல்லாஹு தஆலா பெருமானாரை நபியாக தேர்வு செய்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரபு சமூகங்களை மிக அற்புதமான முறையில் ஒற்றுமைப்படுத்தினார். குர்ஆனிலே ஒரு இடத்திலே அல்லாஹ் சொல்லுவான், மதீனாவில் இருந்த அவுஸ் ஹஸ்ரஜ் என்கிற 2 சகோதர இனத்தவர்களுக்கு இடையில் இருந்த சண்டையை முடிவு கட்டி அவர்களை சகோதரர்களாக்கி இஸ்லாத்தின் அன்சார்களாக மாற்றியதன் மகிமையை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வான். லவ் அன்ஃபக்த மாஃபில் அர்தி ஜமீஆ, இந்த பூமியில் இருக்கிற மொத்த காசை செலவு செய்திருந்தாலும் உங்களால் இந்த ஒற்றுமையை ஏற்படுத்தி இருக்க முடியாது. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சண்டையிட்டு தலைமுறையாக சண்டையிட்டுக் கொண்டிருந்த அந்த மக்களுக்கு இடையிலே ஒற்றுமையை ஏற்படுத்துவதில் மகத்தான வெற்றி கண்ட தலைவர் பெருமானார். இஸ்லாம்ங்கிறது எந்த ஒரு சமூகமும் எந்த ஊரும் அமைதிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று வலியுறுத்திய மார்க்கம் அது. நாம் எல்லாம் மனசார நினைக்கணும். நான் அடிக்கடி எல்லோருக்கும் சொல்வதுண்டு, நம்ம குடும்பம் தினசரி காலையில எந்திரிக்கும் போது நம்ம தீர்மானிக்க வேண்டிய விஷயங்கள்ல ஒண்ணு, நம்ம குடும்பம் நிம்மதியா இருக்கணும், அமைதியா இருக்கணும். நம்ம தொழில் நிம்மதியா நடக்கணும், அமைதியா நடக்கணும். நம்ம ஊரு, நம்ம பகுதி, நம்ம மஹல்லா, நம்ம தெரு அமைதியா இருக்கணும், நிம்மதியா இருக்கணும். இதை நாம நினைக்கணும், அது குறித்து சிந்திக்கணும். அமைதியும் நிம்மதியும் தான் உலகத்தின் மிகப்பெரிய சொத்து, எந்த செல்வத்தையும் விட. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய அருமை மனைவி ஹாஜரா அம்மாவையும் அவர்களுடைய பாசத்திற்குரிய குழந்தை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் மக்காவின் பொட்டல் வெளியிலே விட்டுவிட்டு அவர்களுக்காக பிரார்த்தனை செய்கிற போது அவர் எப்படி பிரார்த்தனை செய்தார் என்று குர்ஆன் சொல்லுகிறது. அவர் எப்படி துஆ செய்தார்? வகால இதுகால இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்தார், ரப்பி ஜஅல் ஹாதா பலதன் ஆமினா, யா அல்லாஹ் இந்த ஊரை அமைதியான ஊராக ஆக்கு, வர்சுக் அஹ்லஹு மினஸ் ஸமராத்தி, இந்த ஊர்க்காரர்களுக்கு தேவையான உணவை கொடு. அப்ப அவங்க முதல்ல கேட்டது என்ன? இந்த ஊரை அமைதியாக்கு, நிம்மதியாக்கு. ரெண்டாவது தான் இந்த ஊர்க்காரங்களுக்கு சாப்பாடு கொடு, வசதி வாய்ப்புகளை கொடுன்னு கேட்கிறாங்க. இது கவனத்தில் வைக்க வேண்டிய ஒரு விஷயம். அது யாருடைய தனிப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, சமூகமாக இருந்தாலும் சரி, நாடு நகரங்களாக இருந்தாலும் சரி, அவங்க முதலில் கவனம் செலுத்த வேண்டியது அந்த ஊரினுடைய, அந்த பகுதியினுடைய அமைதி. அங்க குழப்பங்கள் ஏற்படக்கூடாது. குழப்பங்கள் சில பேர் சகஜமா சின்ன சின்ன குழப்பம் ஏற்படுத்திடுவான். அந்த குழப்பங்கள் குறித்து இஸ்லாம் எச்சரிக்கை செய்தது. அமைதிக்கு பங்கம் ஏற்படுத்துகிற குழப்பங்களை குறித்து இஸ்லாம் எச்சரிக்கை செய்தது. குர்ஆன் சொல்லுது, வல் ஃபத்னத்து அஷத்து மினல் கத்ல்,
குழப்பம் செய்வது கொலையை விட கொடியது. சில பேர் குழப்பம் சின்னதா ஒரு பேச்சு பேசி அல்லது சின்னதா ஒரு செயலை செய்து ஒரு குழப்பம் பண்ணிடுவான். மிகப்பெரிய பாதிப்புகள் ஊருக்கு ஏற்படும். பல நாட்களுடைய, மாதங்களுடைய, வருடங்களுடைய, தலைமுறைகளுடைய அமைதியை அது பாதித்து. உலக யுத்தங்கள் எப்படி தொடங்கியது என்கிற வரலாற்றை தேடி பார்த்தீர்கள் என்றால், உலகத்தில் நடைபெற்ற பெரிய யுத்தங்கள், ஆஸ்திரிய நாட்டு இளவரசனும் இளவரசியும் ஒரு ஊருக்கு சுற்றுலா போயிருக்காங்க. போனவங்களை அவங்களுக்கு பிடிக்காத ஒருத்தன் கொன்னுட்டான். ஒருத்தன் செஞ்ச தப்பு உலக யுத்தத்திற்கு காரணமாக இருந்தது என்கிற வரலாற்றை நாம் படிக்கலாம். அப்ப குழப்பம் பண்றவன் அது எவ்வளவு பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தி விடு. எத்தனை நாடுகளை சண்டைக்குள் இழுத்து விட்டு, எத்தனை லட்சம் மனிதர்களை நாசப்படுத்தி, எவ்வளவு தூரம் மக்களுடைய வாழ்க்கையை சிதைத்து விட்டது அந்த யுத்தங்கள்னு யோசிக்கும் போது ஒரு சின்ன குழப்பம் எவ்வளவு பெருசு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். அல்லாஹ் அதனாலதான் சொல்றான் குர்ஆன்ல, வல் ஃபித்னத்து அஷத்து மினல் கத்ல், குழப்பம் செய்வது கொலையை விட கொடுமையானது. அப்படி அமைதியை பாதுகாத்துக் கொள்வதில் இவ்வளவு தூரம் திருக்குர்ஆன் அக்கறை செலுத்தியது. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அக்கறை செலுத்தினார். இந்த உலகத்துக்கு அமைதிக்காக பாடுபடுவதுனா என்ன, அமைதியை நிலைநாட்டுவதுனா என்ன, எப்படி அமைதியை நிலைநாட்டணும் அப்படிங்கிற வழிமுறைகளை சொல்லிக் கொடுத்த அற்புதமான தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றுல நாம படிச்சு பெற வேண்டிய பாடங்கள்ல நிறைய இருக்கு. நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுத்தங்கள் செய்தார்னே படிப்போம். ஆனா அந்த யுத்தங்கள் பெருமானாருடைய இலக்காக, நோக்கமாக ஒருபோதும் இருந்தது கிடையாது. சமூகங்களுக்கு இடையிலே நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதும் அமைதியை பராமரிப்பதும் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகப்பெரிய இலக்காக, நோக்கமாக இருந்தது. பெருமானாருடைய ஊனோடும் உறவோடும் அவர்களுடைய இரத்தத்தோடும் சதையோடும் ஊடுருவிய குணமாக அமைதியை பராமரித்தல் என்பது இருந்தது. நிம்மதியை நிலைநாட்டுதல் என்பது பெருமானாருடைய குணமாக இருந்தது. சண்டை என்பது அவர்கள் மீது திணிக்கப்பட்ட போது அதை எதிர்கொண்டார்களே தவிர அவங்களாக சண்டைக்கு போனதில்லை. அவங்க உலகத்துக்கு சொல்லிக் கொடுத்தது என்னன்னா, சலுல்லாஹல் ஆஃபியா, நிம்மதியாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள். இதுதான் ரசூலுல்லாஹ் சொல்லிக் கொடுத்தது. நான் இதற்கு முன்னாடி கூட சொல்லியிருக்கேன். ஒரு சஹாபி ஒரு தடவை வந்து கேட்டாரு, ரசூலுல்லாஹ் அவருக்கு சொன்னாங்க நிம்மதியை கேளுங்க. இன்னொரு தடவை வந்து கேட்டாரு, அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க நிம்மதியை கேளுங்க. மூணாவது தடவை வந்து கேட்டாங்க, அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க நிம்மதியை கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த உலகத்தில் ஈமானுக்கு அடுத்து சிறந்தது நிம்மதிதான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். யார் அப்படி சொல்ல முடியும்? நம்ம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலிருந்து எந்த உணர்வை நாம் பெற வேண்டும்? அவர்கள் அமைதியை போற்றுவோராக இருந்தார்கள், அமைதியை நிலைநாட்டுவதற்கு பாடுபடுபவர்களாக இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இளமை காலத்திலிருந்தே அமைதிக்காக உழைப்பவராக இருந்தார்கள். நான் ஏற்கனவே சொன்னேன் மக்காவுடைய நிலைமை எப்படி இருந்தது. மக்காவுக்குள்ள வர்ற யாராவது வர்றதா இருந்தா மக்கால பாரம்பரியமா தங்கி இருக்கிற ஏதாவது ஒரு குடும்பத்திட்ட ஒரு ஸ்பான்சர்ஷிப் வாங்கிட்டு வரணும். அந்த குடும்பத்தினுடைய ஆதரவுல தான் வரணும். அப்படி வந்தா தான் அவர் நிம்மதியா வந்து போகலாம். இவர் எங்க ஆதரவாளர் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வேற யாரும் தொட மாட்டாங்க. யாருடைய ஸ்பான்சர்ஷிப்பும் வாங்காம ஒருத்தர் யதார்த்தமா வந்துட்டா அவருடைய சொத்துக்களை கொள்ளையடிச்சிருவாங்க, அவரை கொலையும் செஞ்சிருவாங்க. இது நடப்பது சகஜமாக இருந்தது. இந்த நேரத்தில் மக்காவில் இருந்த குறைஷிகளுடைய 3 பெரிய குழுவினர்கள், குறைஷிகளில் இருந்த 3 பெரிய குடும்பத்தினர்கள், ஒன்னு பனு தமீம்கள், பனு ஹாஷிம்கள், பனு ஜுஹராக்கள். இந்த 3 குடும்பத்தில் இருந்த ஃபலுல் என்கிற பெயருடைய 3 பேர் சேர்ந்து ஒரு இயக்கத்தை தொடங்கினாங்க. ஒரு சத்தியம் பண்ணி ஒரு இயக்கத்தை தொடங்கினாங்க. அந்த அதுக்கு என்ன பேருன்னா ஹில்ஃபுல் ஃபுதூல் அப்படின்னு பேர். ஹில்ஃப்னா சத்தியம், ஃபுதூல்னா ஃபலுலுகளுடைய சத்தியம் அர்த்தம். 3 ஃபலுல் என்கிற பெயருடையவர்கள் சேர்ந்து ஒரு சத்தியம் பண்ணாங்க. சத்தியம் பண்ணி ஒரு இயக்கம் தொடங்கினாங்க. என்னன்னா, மக்காவில் யாருக்கும் அநீதி இழைக்கப்படக்கூடாது,
இல்லா ருத்தூல் வலாமத்துஹு, அப்படி ஒருத்தருக்கு அநியாயம் செய்யப்பட்டுச்சுன்னா அதுக்கு நாம பதில் கேட்டு கொடுக்கணும். இந்த 3 பேர் சேர்ந்து ஒரு இயக்கம் தொடங்கினாங்க, சத்தியம் பண்ணி ஒரு இயக்கம் தொடங்கினாங்க. அதுல எல்லாரும் சேர்ந்துக்கிட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சேர்ந்துக்கிட்டாங்க. அந்த ஹில்ஃபுல் ஃபுதூல் இடத்துல ரசூலுல்லாஹ்வுடைய வயசு அப்ப 20. தன்னுடைய 20வது வயசில் கிபி 590வது வருடம் இந்த 3 குடும்பங்களும் சேர்ந்து செய்து கொண்ட சத்தியத்தின் அடிப்படையிலான இயக்கத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இணைந்து கொண்டார்கள். எதற்காக? நீதியை நிலைநாட்டுவதற்காக, மக்காவின் அமைதியை நிலைநாட்டுவதற்கான இயக்கத்தில் சேர்ந்து கொண்டார். இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் எல்லாம் கவனத்தில் வைக்க வேண்டியது சண்டைக்கானதல்ல, சச்சரவுகளுக்கானதல்ல, இல்லையா? இன்னைக்கு நம்ம இளைஞர்களுடைய மனசு முழுக்க ஆக்கிரமித்திருக்கிற செய்தி என்ன? சச்சரவும், சண்டைகளும், வாதங்களும், விவாதங்களும், மூர்க்கத்தனமும் தானே ஆக்கிரமிச்சிருக்கு. நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வளர்கிற காலத்திலிருந்தே அமைதியையும் நீதியையும் மனதில் உருக்கொண்டு வாழ்ந்தவர். 20வது வயசுல அவங்க இந்த ஹில்ஃபுல் ஃபுதூல் என்கிற அமைப்பில் தன்னை இணைத்துக் கொண்டிருந்தார். மக்காவில் அமைதியை நிலைநாட்டுவதற்கான அமைப்பில் தன்னை இணைத்துக் கொண்டார். அதுக்கு அடுத்து பாருங்க, ரசூலுல்லாஹ் அவங்க 40வது வயசுல நபியாகிறான். நபியான பிறகு பிரச்சாரம் பண்றான். 13 வருஷம் மக்காவில் வாழ்கிறார். 13 வருஷத்தில் மக்காவின் மக்களுக்கு பெருமானார் எவ்வளவு உண்மையாளர் என்பது சத்தியமாக தெரியும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேல அந்த மக்களுக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. அபூஜஹலுக்கு கூட சந்தேகம் கிடையாது. அபூஜஹல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே நேரடியாக வந்து சொன்னான், நான் உன்னை பொய்யர் என்று சொல்ல மாட்டேன். அபூஜஹலுடைய வாக்குமூலம், நான் உன்னை பொய்யர் என்று சொல்ல மாட்டேன், ஆனால் நீங்கள் கொண்டு வந்ததை நான் ஒப்புக்கொள்ள முடியாது. ஏன்னா உங்களை நபின்னு நான் ஒத்துக்கிட்டா நான் உங்களுக்கு கீழே போக வேண்டியது வரும், அது என் குடும்பத்திற்கு மரியாதை இல்லைன்னு மறுத்துட்டான். அப்ப யாரும் பெருமானாருடைய சத்தியத்தன்மையில் சந்தேகம் கொண்டவர்கள் அல்ல. ஆனால் பெருமானாரையும் அவர்களுடைய தோழர்களையும் கடுமையாக எதிர்த்தார்கள், அடித்தார்கள், தொல்லைக்குள்ளாக்கினார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கூட தொல்லைக்குள்ளாக்கினார். அந்த ஊர் யாருடைய ஊரு? நம்ம ரசூலுல்லாஹ்வுடைய ஊரு. தொல்லைக்குள்ளானார்களே அந்த சஹாபாக்கள் யார்? அவர்களும் அந்த ஊர்க்காரர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம ஊர்ல நம்மளை யாரா அடிக்கிறது, திருப்பி அடிப்போம் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் தோழர்களுக்கு சொல்லவே இல்லை. மக்காவில் இருந்த காலகட்டம் வரைக்கும் மக்காவின் காபிர்கள் என்ன தொல்லைகளை செய்தார்களோ அந்த தொல்லைகளை எல்லாம் சகித்துக் கொண்டார்கள், சபர் செய்தார்கள். திருப்பி அடிக்க தைரியம் இல்லாதவர்கள் என்ற அர்த்தம் அல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே பெரு வீரர்கள் இருந்தார்கள். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இருந்தார்கள், ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இருந்தார்கள், உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இருந்தார்கள், ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இருந்தார்கள். இவர்களை விட பெரிய வீரர்கள் மக்காக்காரர்களிடத்தில் இருந்தார்கள் என்று சொல்ல முடியாது. மக்காவின் அன்றைய பெரு வீரர்களை பட்டியலிட்டாலே இவங்க தான் பெரிய வீரர்கள். இவ்வளவு பெரிய வீரர்கள் தன் பக்கம் இருந்தாலும் கூட யாராவது ஒருத்தருக்கு அடி விழுந்தால் நீங்கள் போய் ரகசியமாக அவர்களை அடித்து விட்டு வந்து விடுங்கள் என்று தன் தோழர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருபோதும் சொன்னதில்லை. வெளிப்படையாகவும் சொன்னதில்லை, மறைமுகமாகவும் சொன்னதில்லை. திருப்பி அடிக்க கூடாதுன்னா சஹாபாக்களை பொறுமை காக்க சொன்னான். ஹப்பாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுங்கிற ஒரு சஹாபி, பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களைப் போலவே மக்காவில் துன்பத்திற்குள்ளாக்கப்பட்டவர், துயரத்திற்குள்ளாக்கப்பட்டவர். அவரை ஒரு நாள் மக்காக்காரங்க அடிச்சாங்க, அவருடைய முதுகு புலந்துருச்சு. அவர் நேரா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கன்னு தேடி வந்தார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஅபாவின் முற்றத்தில் படுத்திருந்தார்கள். அவருடைய தலையை, அவருடைய கையை தலைக்கு கொடுத்து படுத்திருந்தாங்க. அவர் ஓடி வந்து பெருமானாரிடத்திலே கேட்டார், யா ரசூலுல்லாஹ், இலா மதா நஸ்பிர், எது வரைக்கும் நாங்க பொறுமையா இருக்கிறது? அலா ததுல்லாஹ் லனா, நீங்கள் அல்லாஹ் இடத்திலே துஆ செய்யக்கூடாதா? இவனுங்க இப்படி அக்கிரமம் பண்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க இருக்காங்க? காபாவுக்கு முன்னாடி இருக்காங்க. அவர் தன்னுடைய காயத்தை காட்டி பேசுகிறார். இங்க பாருங்க எப்படி அடிச்சுட்டாங்க. தன்னுடைய காயத்தை காட்டி பேசுகிறார். என்ன அடிப்பதற்கு என்ன நியாயம் இருக்கிறது? அப்படி என்ன அவர்கள் குற்றம் செய்து விட்டார்கள்? லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னதை தவிர. உங்க அடிச்ச உடனே அந்த காயத்தை காட்டி அவரு கேட்ட போது
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தையை வரலாறு பத்திரமாக பதிவு செய்து வச்சிருக்கு, நாமளும் கவனிக்கணும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கான ரஜுலு ஃபீமன் கபலக்கும், உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த மக்கள், ஈமான் கொண்ட சமூகம் எப்படியெல்லாம் சிரமங்களை சந்தித்திருக்கிறது தெரியுமா? அப்படி ஈமான் கொண்டவர்களுக்காக ஒரு குழி தோண்டப்படும், அந்த குழிக்குள்ளே அவர்கள் இறக்கப்படுவார்கள், இரும்பு ரம்பத்தை கொண்டு அவர்களது தலை அறுக்கப்படும், அவர்களுடைய உடல் இரு கூறாக பிரிக்கப்படும், பிளக்கப்படும். அப்போதும் அவர்கள் பொறுமை காத்தார்கள். நீங்கள் என்னவோ இப்போது அவசரப்படுகிறீர்கள் என்று சொல்லிவிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தையை கவனியுங்க சகோதரர்களே. ரசூல் அப்ப சொல்றாங்க, எப்ப பின்னால் என்ன நடக்க போகிறது என்பதை எல்லாம் யூகிப்பதற்கான வாய்ப்பே இல்லாத காலத்துல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வல்லாஹி லா யதமன்ன ஹாதல் அம்ர், அல்லாஹ்வின் மீது ஆணையாக நம்முடைய இந்த மார்க்கம் நிலைக்கும். எந்த அளவுக்கு என்றால், ஹத்தா யஸீரு ராக்கிபு மின் சன்ஆ இலா ஹதரமௌத், யமன் நாட்டில் இருக்கிற சன்னாவில் இருந்து ஹதரமௌத் வரைக்கும் ஒருவர் நடந்து போகலாம். லா யஹாஃபு இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர அவர் வேற யாருக்கும் பயப்பட வேண்டி இருக்காது. அப்படி ஒரு சூழ்நிலை வரும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய ஆடுகளுக்கு ஓநாய்களை தவிர அவர் வேறு யாரையும் பயப்பட வேண்டி இருக்காது. அப்படி ஒரு காலம் வரும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். தன்னுடைய சிந்தனை முழுக்க அமைதி கொழுவீற்றிருக்கிற ஒரு மனிதரை தவிர வேறு யாரால் இப்படி பேச முடியும்? அவரை ஏற்றுக்கொண்ட தொண்டர்கள் சொல்லனா துயரத்திற்கு ஆளாகி தன் முன்னால் அவர்கள் பட்ட காயங்களை கொண்டு வந்து காட்டில் இருக்கிற போது இப்படி சொல்றதுக்கு யாருக்கு தோணும்? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அது தோன்றியது, அவங்க அப்படியும் சொன்னாங்க. அது மட்டும் இல்லை, அது மக்கால இருக்கிற காலம் வரைக்கும் மக்கா காஃபிர்களுடைய துன்பங்களை துயரங்களை சகித்து கொண்டார்கள். ரிட்டாலியேட், திருப்பி அடித்தல், ரியாக்ஷன் என்கிற திருப்பி அடிக்கிற வேலையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லல. காரணம், மக்காவின் அமைதி முக்கியமானது. எந்த ஒரு ஊர்லயும் நம்ம ஞாபகத்தில் வைக்கணும், யாராவது ஒருத்தன் அநியாயம் பண்ணிடுவான், யாராவது ஒருத்தன் கலவரம் பண்ணிடுவான், ஒரு சின்ன குழு கலவரம் பண்ணிடும், ஒரு சின்ன குழு தகராறு பண்ணிடும். அப்படி தகராறு பண்ண உடனே நாம் உணர்ச்சி தூண்டப்பட்டவர்களாக, வேகம் கொண்டவர்களாக, அவங்களுக்கு இன்னொரு மடங்கு நாம் செய்வோம் என்று சிந்திப்பது முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த வழி அல்ல. நகரத்தின் அமைதியையும் நிம்மதியையும் பேணுவதற்கு பொறுமை காக்க வேண்டும் என்றால் பொறுமை காக்கணும். பொறுமை காக்கிறதுங்கிறது சும்மா இருக்கிறது இல்ல. பொறுமை காக்கிறதுங்கிறது தக்க நடவடிக்கை எடுத்த, ஆத்திரப்படாமல் நாம அவசரப்பட்டு விடாமல் தக்க நடவடிக்கை எடுத்தலுக்கு பேர் தான் பொறுமை காத்தல். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமூக மக்களுக்கு இடையில அவங்க கற்றுக் கொடுத்தது இந்த பொறுமையை ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுத்தாங்க. அதுக்கடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்கால இருக்கிற வரைக்கும் ரசூலுல்லாஹ் இதை கற்றுக் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அங்கிருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு போனாங்க. மதீனாவுக்கு போன பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழி எப்படிப்பட்டதாக இருந்துச்சுன்னா, அவங்களுடைய வேலை எப்படிப்பட்டதாக இருந்துச்சுன்னா, முதல்ல அவங்களுடைய சொந்த மக்களை அமைதிப்படுத்தினாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய சொந்த மக்கள் யாரெல்லாம் இருந்தாங்க? மதீனாக்காரங்க, அவுஸ் ஹஸ்ரஜ் என்கிற 2 குடும்பமாக இருந்தாங்க. அவங்க 2 பேரும் தலைமுறையா சண்டை போட்டுக்கிட்டு இருந்தவங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு செல்வதற்கு முன்னாலே இந்த 2 குடும்பத்துக்காருக்கு இடையில சகோதரத்துவத்தை நிலைநாட்டி காலகாலமாக நடந்து வந்த சண்டையை முடிவு கட்டினாங்க, அமைதியை நிலைநாட்டினாங்க. நான் இதற்கு முன்னால் ஒரு உரையிலே சொன்னேன், சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து அகதியாக புறப்பட்டார்கள், பயந்து புறப்பட்டார்கள். ஆனால் மதீனாவுக்கு போய் சேர்ந்த போது ஒரு உலக தலைவருக்குரிய வரவேற்பு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைச்சது. அந்த வரவேற்பு சும்மா கிடைக்காது, யாருக்கும் இப்படி ஒரு வரவேற்பு சும்மா கிடைக்காது. ரசூலுல்லாஹ்வுக்கு கிடைச்சது. காரணம் என்னன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு உள்ள நுழையிறதுக்கு முன்னாலேயே அந்த மக்களை தலைமுறையாக பாதித்துக் கொண்டிருந்த சண்டைக்கு முடிவு கட்டி விட்டு உள்ளே போகிறார்கள். இப்ப அந்த மக்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்குமா இல்லையா? இவ்வளவு காலம் நம்ம சண்டை போட்டுக்கிட்டு இருந்தோம், இப்ப நமக்கு இடையிலே சமரசம் ஏற்பட்டு விட்டது, அந்த சமரசத்திற்கு ரசூலுல்லாஹ் தான் காரணம் என்று சிந்திக்கிற போது பாட்டுப்படாம என்ன செய்வாங்க? இதுக்குள்ளார வரலாறு இன்னும் பல செய்திகளை வைத்திருக்கிறது. அந்த செய்திகளை பார்க்கிற போது அந்த மக்கள் பெருமானாருடைய வருகைக்கு ஏன் இவ்வளவு மகிழ்ச்சி அடைந்தார்கள்,
என்கிற நியாயத்தை நம்மால புரிஞ்சுக்க முடியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முதல்ல செஞ்ச ஏற்பாடு மதீனாவுடைய உள்ள இருந்த 2 குடும்பத்தை அவங்க சொல்ல ஒன்னாக்கணும், சகோதரர்களாக்கணும். அதுக்கடுத்து புதுசா ஒரு பிரச்சனை வருது. என்னன்னா, மதீனாக்காரங்க மட்டும் இருந்தாங்க. இப்ப புதுசா ஒரு பிரச்சனை வருது. மக்கால இருந்து பல பேர் வந்து அங்க குடியேறாங்க. மக்கால இருந்து பல வெளியூர்காரர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதன் அடிப்படையிலே முஹாஜிர்களாக, அகதிகளாக இங்க வந்து குடியேறாங்க. இது மாதிரி சந்தர்ப்பத்தில் எப்போதும் ஒரு பிரச்சனை இருக்குமா இல்லைங்களா? வெளியூர்காரங்க வந்து குடியேறும் போது அது இப்ப கூட அந்த பிரச்சனை இருக்கு. இது அந்த காலத்துல எப்படி இருந்திருக்கும்? வெளியூர்காரர் ஒருத்தர் வந்தாலும் கூட அவர் அந்நியராக கருதப்படுகிற ஆபத்து இருக்கிற காலம் அது. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பல சஹாபாக்கள், பல குடும்பங்கள் வந்து மதீனாவுக்குள்ளே குடியேறுகிறார்கள். அப்படி குடியேறுகிற போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த ஏற்பாடு என்ன? அந்த மதீனாவின் சொந்த ஊர்க்காரர்களையும் வெளியிலிருந்து வந்த அகதிகளையும் ஒரு குடும்பத்து சகோதரர்களாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆக்கினார். இதையும் கவனிக்கணும். ரசூலுல்லாஹ் என்ன செய்யல, அகதிகளை தனியா ஒரு முகாம் வச்சு நீங்க தனியா அங்க இருந்துக்குங்க, அவங்களுக்கு தேவையான உதவிகளை நீங்க செய்யுங்கன்னு சொல்லி முகாம் வச்சு, அகதி முகாம் வச்சு ரசூலுல்லாஹ் மக்காக்காரங்களை காப்பாத்தல. மக்காக்காரங்க ஒவ்வொருத்தரையும் மதீனாக்கார ஒவ்வொரு சஹாபியினுடைய சொந்த சகோதரராக ரசூலுல்லாஹ் ஆக்கினார். ஆஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று குர்ஆன் ஹதீஸ்களில் வரும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சகோதரராக்கினார். ஏன்னா அந்த சகோதரர்களாக ஆக்கிய போது என்ன நடந்துச்சு? ஒரு வீட்டுக்காரங்களை போல ஆயிட்டாங்க. ஹதீஸ் வருது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முத செய்த உடன்படிக்கை, ஒரு பிரகடனம், ரசூலுல்லாஹ் மதீனால செஞ்ச ஒரு பிரகடனம், அல் வசீகத்துல் மதீனா, மதீனாவின் பிரகடனம்ங்கிற பேர்ல ஒரு பிரகடனம் இருக்கு. அந்த பிரகடனம் சொல்லுது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எழுதி கொடுத்தாங்க. என்ன சொன்னாங்க? ஹாதா கிதாபு மின் முஹம்மதின் நபியி, நபி முஹம்மது எழுதும் உறுதி. யாருக்கு? பைனல் முஃமினீன வல் முஸ்லிமீன், மூமின்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் நபி முஹம்மது எழுதுகிற உறுதிமொழி. அஹ்லி யத்ரிப், மதீனாக்காரங்களுக்கும் நபி முஹம்மது எழுதுகிற உறுதிமொழி. வமன் தபிஅஹும், இவர்களை சேர்ந்து வாழக்கூடிய எல்லோருக்கும், மதீனாக்காரங்களுக்கும் மக்காலிருந்து வந்தவங்களுக்கும் மற்ற சமூகங்களிலிருந்து வந்த எல்லோருக்கும் நபி முஹம்மது எழுதுகிற உறுதிமொழி என்னன்னா, அன்னஹும் உம்மத்தும் வாஹிதா, நீங்கள் எல்லோரும் ஒரே சமூகத்தவர்கள். இதுவரைக்கும் நீங்கள் குடும்பங்களாக, குலங்களாக, ஹவுஸ்களாக, ஹஸ்ரஜ்களாக, குறைஷிகளாக, வேறு பல குடும்பங்களாக இருந்திருக்கலாம். ஆனால் இப்போது நீங்கள் எல்லோரும் ஒரே சமூகம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இடையிலே ஒரு கருத்தை நிலைநாட்டி ஒரு சகோதரத்துவத்தை ஏற்படுத்தணும். அமைதியை ஏற்படுத்துற சிந்தனை இல்லைன்னா எப்படிங்க அது நடக்கும்? ஒரு தலைவருக்கு, ஒரு சமூகத்துக்கு இடையில அமைதியை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற சிந்தனை இல்லைன்னா இதெல்லாம் நடக்குமா? எப்படியோ அந்த ஊர்ல கஷ்டப்பட்டோம், இங்க வந்தோம், கொஞ்சம் நிம்மதியா சாப்பிட்டு எந்திரிச்சு போவோம் அப்படின்னு தானே நினைப்பாங்க. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி நினைக்கல. முதல்ல இந்த அமைதியை ஏற்படுத்தினாங்க. அடுத்தது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிம்களுக்கு இடையிலே அமைதியை ஏற்படுத்தியதற்கு அடுத்து ரசூலுல்லாஹ் செஞ்ச வேலை, பக்கத்தில் இருந்த யூத சமூகங்களுக்கு இடையிலே ஒரு நல்லுறவை ஏற்படுத்தி கொண்டார்கள். அமைதியோடு வாழ்வதற்கான ஒப்பந்தத்தை ரசூலுல்லாஹ் செஞ்சுக்கிட்டாங்க. அந்த வாசகம் ஹதீஸ்கள்ல வருது. வஅன்ன யஹூத பனி அவுனின் உம்மத்துன், நமக்கு பக்கத்தில் இருக்கிற யூதர்களும் ஒரு சமூகம் தான், அவர்களும் நம்மோடு சேர்ந்து வாழ்கிற ஒரு சமூகம் தான். வஅன்ன பைனஹும் நஸ்ஹன் வ நஸீஹா, அவர்களுக்கிடையேயும் நாம நல்ல விஷயங்களை கருத்து பரிமாற்றம் செய்து கொள்ளவும் வேணும், நன்மையை நாடிக்கொள்ளவும் வேணும். ஒபர்ரன், அவர்களுக்கு உதவி ஒத்தாசையாக நடக்கவும் வேண்டும். அண்ணன் நஸ்ரலில் மதுரும், அவர்கள் பாதிக்கப்பட்டால் அவர்களுக்கு உதவி செய்யவும் வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரு கூட பேசுறாங்க? பக்கத்தில் இருக்கிற யூத சமூகங்களோட அப்படி உறவை ஏற்படுத்துறாங்க. முதல்ல தன்னுடைய சொந்த சமூகத்தை ஒருங்கிணைக்கிறாங்க. அதுக்கு அடுத்து அவங்க பக்கத்தில் இருந்தவங்களை ஒருங்கிணைக்கிறாங்க. ஹிஜ்ரி முதல் வருஷத்திலேயே மதீனாவை தாண்டி மதீனாவுக்கு வெளியே மக்காவுக்கு போற வழியில் இருக்கிற வத்தான் என்கிற இடத்துக்கு போய் அங்கிருக்கிற பனு ஹம்சா என்கிற மக்களோடு பேசி அவர்களோடு ஒரு நல்லிணக்கத்தை ஏற்படுத்திக் கொள்கிறார். ஒற்றுமையை ஏற்படுத்துவதிலே நம்ம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முயற்சிகள் அபாரமானது.
மதீனாவுக்கு வெளியில போய் ஒரு ஊர்க்காரங்களோட பேசி நம்ம எல்லாம் ஒண்ணும் ஒத்துமையா இருக்கலாம், ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா இருக்கலாம் அப்படின்னு பேசி ஒரு ஒற்றுமை ஏற்படுத்திக்கிட்டாங்க. ஹிஜ்ரி முதல் வருஷம். அதுக்கு அடுத்து மதீனா ஹிஜ்ரி 2வது வருஷம் புவாத்துங்கிற ஒரு ஊருக்கு போறாங்க, ஒரு பகுதிக்கு போறாங்க, ஒரு பகுதி மக்களை சந்திக்கிறாங்க. அவங்களோட பேசி நம்ம 2 சமூகமும் ஒன்னா இருப்போம் அப்படின்னு உடன்படிக்கை செஞ்சுக்கிறாங்க. இப்படி அக்கம் பக்கத்தில் இருக்கிற சமூகங்களுக்கு இடையிலே ஒற்றுமையை, ஒருமைப்பாட்டை ஏற்படுத்துவதில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈடுபட்டார். அதுக்கு அடுத்து ஹிஜ்ரி 2வது வருஷத்துக்கு அப்புறமா சண்டைகள் வருது, இஸ்லாமிய வரலாற்றில் யுத்தங்கள் வருது. சகோதரர்களை, நான் உங்களுக்கு மிக தெளிவாக சொல்லுகிறேன், யுத்தம் செய்வதென்பது பெருமானாருடைய ஆசையாக ஒருபோதும் இருந்ததில்லை. சண்டை என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆசையாக ஒருபோதும் இருந்ததில்லை. ஜிஹாத் என்கிற வார்த்தையில பல பேர் தப்பா அர்த்தப்படுத்தி கொண்டு அதில் ஆர்வப்படுகிற கால சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். ஜிஹாத் என்பது சண்டையிடுவது என்ற முடிவு, அந்த கருத்து இருக்கு, அந்த கருத்தோட்டம் இருக்கு, அது தப்பானது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சண்டை செய்தார்கள், பம்பு சண்டைக்கு போனதல்ல. அவர்கள் மீது திணிக்கப்பட்ட சண்டைகளை எதிர்கொண்டார்களே தவிர அவங்களா சண்டைக்கு போல, அதை அவங்க விரும்பினதும் இல்லை. சமாதானம் தான் வாழ சிறந்த வழி என்பது பெருமானாருடைய அழுத்தமான கருத்து. சண்டை நடந்துச்சுங்க, அந்த சண்டையில கூட ரசூலுல்லாஹ் சமாதானத்துக்கு தான் அதிக வழிவகுச்சுக்கிட்டாங்க. ஒரு சண்டை ஒரு காலம் ஒரு சண்டையோட முடியாது, நல்லா தெரிஞ்சுக்க வேண்டியது. ஒரு சண்டை ஒரு காலம் ஒரு சண்டையோட முடியாது, சண்டையிலிருந்து சண்டை தான் பிறக்கும். சண்டை சமரசத்தில் முடியவில்லை என்றால் எல்லாரும் பயப்பட வேண்டிய விஷயம். குடும்பமாக இருந்தாலும் சரி, சமூகமாக இருந்தாலும் சரி, மஹல்லாக்களாக இருந்தாலும் சரி, ஜமாத்துகளாக இருந்தாலும் சரி, நாம புரிந்து கொள்ள வேண்டியது, நம்முடைய குடும்பத்தில் நம்ம யாருக்கு இடையிலேயாவது சண்டை இருந்ததா அந்த சண்டையை இப்பவே முடிச்சிருவோம். நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு அந்த சண்டையை கொண்டு போயிடக்கூடாது, அதை முடிச்சிடணும். நம்ம சமூகத்தில் ஒரு சண்டை இருந்துச்சா அந்த சண்டையை முடிச்சிடணும். அடுத்த தலைமுறைக்கு சண்டையை கொண்டு போயிட்டானா தலைமுறை சண்டை போட்டுக்கிட்டு தான் இருக்கும். பகை தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும். இது பகையின் குணம். நெருப்பு அணைக்கப்படாவிட்டால் அது தொடர்ந்து பற்றி கொண்டுதான் இருக்கும் என்பது போல இது சண்டைக்கான குணம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அது நல்லா புரிஞ்சிருந்தது. பத்ர் யுத்தத்தில் 70 பேர் கைதிகளாக கிடைக்கிறார்கள். சராசரியா என்ன செய்வாங்கன்னா கைதிகளை கொண்டு போடுவாங்க, கைதிகளா சிக்கனவங்களை கொண்டு போடுவாங்க, அல்லது கைதிகளை அடிமைகளாக்கி வித்துருவாங்க. காலம் முழுக்க அவன் அடிமையாத்தான் இருக்கணும், இழிவான ஒரு வாழ்க்கை தான், வித்துருவாங்க. இப்படிதான் நடக்கும். 70 கைதிகள் விஷயத்துல என்ன செய்யறது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆலோசனை சொல்லும் போது ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ் ஹும் அதுவுல்லாஹ், இவர்கள் அல்லாஹ்வின் விரோதிகள். நம்ம சொந்தக்காரங்க தான், ஆனா அல்லாஹ்வின் விரோதிகள், அதனால அவங்கள விடக்கூடாது, நம்ம அவங்கள கொலை செஞ்சிடணும்னா. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் அவங்க நம்ம சொந்தக்காரங்க, அவங்க சொந்தக்காரங்க, அவங்க இடத்துல கருணை காட்டலாம் என்று சொன்னபோது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கருணை காட்டுகிற முடிவை தேர்ந்தெடுத்தார்கள். ஏன்னா இந்த 70 பேரை கொன்னுட்டோன்னு வைங்களேன், சண்டை நிக்குமா? 70 பேர் கையில கிடைச்சிருக்காங்க, இந்த 70 பேரை கொன்னுட்டோம்னா சண்டை நிக்குமா? சண்டை நிக்காது, அது திரும்ப பெரிய சண்டைக்கு தான் வழிவகுக்கும். அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிவு செஞ்சாங்க, நீங்க விடுதலை பண்ணிட்டு போயிருங்க, காசை வாங்கிட்டு காசை கொடுத்துட்டு. அது ஒரு பேருக்காக காசு சொல்லப்ப, ஏன்னா ஒரு நடைமுறைக்காக அது சொல்லப்பட்டது. கைதிகள் தான் சும்மா விடுதலை செய்ய முடியாதல்ல, அதனால ஒரு நடைமுறைக்காக காசு இருந்தா காசை கொடுத்துட்டு விடுதலை பண்ணிட்டு போயிருங்கன்னு சொன்னாங்க மக்காக்காரங்க. யார் காசு தர முடியவில்லையோ, காசு தர முடியாதவர்கள் 10 மதீனா குழந்தைகளுக்கு எழுத்து சொல்லி கொடுத்து விட்டு விடுதலை ஆகி விடுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இப்ப நம்ம என்ன பார்க்கணும்? நம்ம தலை இதெல்லாம் யாருங்க சொல்ல முடியும்? நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு சைக்கால் ஒரு உளவியல் ரீதியாக யோசிச்சு பாருங்க. யாருடைய மனசில் அமைதி குடிகொண்டு இருக்கிறதோ அவரால் தான் இப்படி சொல்ல முடியும். யாருடைய மனசில் குரோதம் மேலோங்கி இருக்கிறதோ, வெறுப்பு மேலோங்கி இருக்கிறதோ, சண்டை குணம் மேலோங்கி இருக்கிறதோ அவரால் என்ன செய்ய முடியாது, இப்படி சொல்ல முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த காலத்துல மக்களுக்கு இடையில இந்த நடைமுறையை பேணினார். அதே மாதிரி உஹது யுத்தத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே தாக்கப்பட்டாங்க, அவங்களுடைய பல்லு உடைஞ்சது.
ரசூலுல்லாவுடைய பல்லு உடைஞ்சது, ரசூலுல்லா முந்திய அவங்களுடைய உதடு கிழிக்கப்பட்டது, அவங்களுடைய கன்னம் காயப்படுத்தப்பட்டது, தள்ளாடியபடி நடக்க வேண்டிய சூழ்நிலைக்கு அவர்கள் ஆளானார்கள். அந்த நேரத்தில் ஒருத்தர் வந்து சொல்றாரு, அல்லாஹ்வுடைய தூதருக்கு இப்படி ஒரு நிலைமையை ஏற்படுத்திட்டாங்களே அப்படிங்கிற கோபத்தில் ஒரு சஹாபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொன்னார், யா ரசூலல்லாஹ் உதுஆல் முஷ்ரிகீன், நீங்கள் இந்த காஃபிர்களுக்கு எதிராக பத்வா செய்யுங்கள், அவங்களுக்கு எதிராக சாபம் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லம் உபஅத் லஆனன் வ இன்னமா புஇத்து ரஹ்மா, நான் சபிப்பவனாக அனுப்பப்படவில்லை, நான் அருளாக அனுப்பப்பட்டிருக்கிறேன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் சாபம் அல்ல, நான் ஒரு வரம் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இங்கே யோசிச்சு பாருங்க, மனசுல அமைதி குடிகொண்டிருக்கிற ஒரு மனிதரை தவிர வேறு யாரால் இப்படி பேச முடியும்? சொந்த காயத்துக்குள்ளாகி சொந்த கஷ்டத்திற்கு ஆளாகி இருக்கிற போது யாருக்கும் கோபம் வரும், ஆத்திரம் வரும், இதுதான் சகஜம். ஆனா அந்த நேரத்திலும் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை லம் உபஅத் லஆனா, நான் சபிப்பவனாக அனுப்பப்படலைன்னு சொன்னாங்க. அதே போல ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையிலேயே பெரிய ஒரு நடைமுறை ஒன்று ஹுதைபியா உடன்படிக்கை, ஹிஜ்ரி 6வது வருஷம் நடந்த ஹுதைபியா உடன்படிக்கை ரசூலுல்லாஹ்வுடைய திட்டங்களிலேயே மிகச்சிறந்த திட்டம். ரசூலுல்லாஹ் உம்ரா செய்யறதுக்குன்னு வந்தாங்க, மக்காக்காரங்க விட முடியாதுன்னு மறுத்துட்டாங்க. அப்படி யாரையும் தடுத்து நிறுத்துகிற அதிகாரம் மக்காக்காரர்களுக்கு கிடையாது, அது மக்காவின் வழக்கம் அல்ல. யார் காபாவை கண்ணியப்படுத்த வருகிறார்களோ அவர்களை அனுமதிப்பதுதான் மக்காவின் வழக்கம், அதுதான் சட்டம். ஆனா ரசூலுல்லாஹ்வை தடுத்தாங்க. எத்தனையோ தடவை ரசூலுல்லாஹ் எடுத்து சொல்லியும் கூட ரசூலுல்லாஹ்வை தடுத்தாங்க. அப்படி தடுத்த போது மக்காக்காரங்க ஒரு அநீதியான ஒரு உடன்படிக்கைக்கு வந்தாங்க. என்னன்னா, இந்த வருஷம் நீங்க திரும்பி போயிருங்க. எஹ்ராம் கட்டி இருக்கிறாங்க, உம்ரா செய்வதற்காக எஹ்ராம் கட்டி வந்த சஹாபா ரசூலுல்லாஹ்வை பார்த்து சொல்றாங்க, இந்த வருஷம் நீங்க திரும்பி போயிருங்க, அனுமதிக்க மாட்டோம். ஒண்ணும் இல்ல, ஒரு தவாஃப் செஞ்சுட்டு போயிட்டாங்கன்னா வேலை முடிஞ்சது. ஒரு தவாஃப் ஒரு சை செய்துட்டு போயிட்டாங்கன்னா வேலை முடிஞ்சது. மிஞ்சி போனா ஒரு 2 மணி நேரம். ஆனா இந்த வருஷம் அனுமதிக்க முடியாது, நீங்க போயிட்டு அடுத்த வருஷம் வாங்க. எஹ்ராம் கட்டி இருக்கிறார். அதற்கு அடுத்து சொல்றாங்க, மக்கால இருந்து யாராவது மதீனாவுக்கு வந்துட்டா நீங்க திருப்பி அனுப்பிடணும். ஆனா மதீனால இருந்து யாராவது மக்காவுக்கு வந்தா நாங்க திருப்பி அனுப்ப மாட்டோம். அதுக்கு அடுத்து சொல்றாங்க, 10 வருஷம் நீங்களும் நாங்களும் சண்டை போட்டுக்க கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனைத்துக்கும் ஒப்புக்கொண்டார்கள். இங்கேயும் நாம உணர்ந்து பார்க்க வேண்டிய விஷயம் அது. வரலாற்று ஆசிரியர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, அன்னைக்கு அந்த சூழ்நிலையில ரசூலுல்லாஹ் கூட 1500 பேர் இருந்தாங்க. இந்த 1500 பேரும் நினைச்சிருந்தாங்கன்னா அந்த ஹிஜ்ரி 6வது வருஷமே மக்காவை கைப்பற்றி இருக்க முடியும். மக்காவில் அவ்வளவுதான் வலிமை இருந்தது. இந்த 1500 பேர் நினைச்சிருந்தா ஹிஜ்ரி 6லயே மக்காவை கைப்பற்றி இருக்கலாம். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை விரும்பவில்லை. அவர்களோடு சமாதானமாக சென்று ஒப்பந்தம் செய்து கொண்டுவதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பினார். அமைதியை பாதுகாக்க ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவங்க மக்காக்காரங்க என்ன கேட்டாலும், நியாயமான எந்த உடன்படிக்கைக்கு அடைத்தாலும் நான் அதற்கு ஒத்துக்கொள்வேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. ஒத்துக்கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையெழுத்திட்ட ஒப்பந்தம் தான் ஹுதைபியா உடன்படிக்கை. நம்ம ஆழமா சிந்திக்கணும். ஒரு மனுஷருடைய அடிப்படை இயல்பிலேயே அமைதி என்கிற சிந்தனை, சமாதானமாக போக வேண்டும் என்கிற சிந்தனை இல்லாமல் இருக்குமானால் இப்படி ஒரு ஒப்பந்தத்திற்கு சம்மதிக்க முடியாது. ரசூலுல்லாஹ்வுடைய அடிப்படை ரத்தத்தோடு கலந்த ஒரு உறவாக சமாதானம் என்று இருந்ததுனால தான் அதுக்கு ரசூலுல்லாஹ் சம்மதிச்சாங்க. அப்படி சம்மதித்ததை அல்லாஹ் பாராட்டினான். அல்லாஹ் குர்ஆனிலே சூரத்துல் ஃபத்ஹ் அத்தியாயத்தில் அல்லாஹ் சொன்னான், இன்னா ஃபதஹ்னா லக ஃபதஹம் முபீனா, நபியே நான் உங்களுக்கு தெளிவான வெற்றியை கொடுத்தேன் என்று சொன்னான். உம்ராவுக்கு வந்தாங்க, உம்ரா செய்ய முடியல. உம்ரா செய்ய முடியாம வெளியிலிருந்து முடியை வெட்டி கொண்டு இஹ்ராமிலிருந்து வெளியேறி போகிறார்கள். வந்த காரியத்தை முடிக்காம போறாங்க. அவங்கள பார்த்து அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு நான் தெளிவான வெற்றியை கொடுத்தேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த அமைதி உடன்படிக்கை என்பது வாழ்க்கையில் பெரிய வெற்றியை தரும். எங்க ஒரு இடத்துல அமைதியா போகணும்னா யாராவது ஒரு தரப்பு கொஞ்சம் இறங்கித்தான் போகணும். நியாயம் இருந்தா கூட
நம்ம நல்ல நல்ல மனசுல நினைச்சுக்க வேண்டிய விஷயம் இது. நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் சரி, பொது வாழ்க்கைக்கும் சரி இது பொருந்தும். நம்ம ஒரு உடன்படிக்கை ஒரு குடும்பத்துக்குள்ள ஏற்படணும்னாலும் சரி, சமூகத்தில் ஏற்படணும்னாலும் சரி, யாராவது ஒரு தரப்பு கொஞ்சம் இறங்கித்தான் போகணும். அப்பதானே சமாதானம். அப்படி போகிற போது அல்லாஹ் கொடுக்கிற வாக்குறுதி என்னன்னா, நீ இறங்குகிறவனை அல்லாஹ் உயர்த்துவான். நீ இறங்குகிறவனை அல்லாஹ் உயர்த்துவான். அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னான், உங்களுக்கு நான் தெளிவான வெற்றி, இன்னா ஃபதஹ்னா லக்க. இங்க இப்ப வெளிப்படையில பார்க்கும்போது ஹுதைபியா உடன்படிக்கையில ஜெயிச்சது யாருன்னு தெரியும்? மக்காக்காரங்க தான் ஜெயிச்ச மாதிரி தெரியும். ஏன்னா அவங்க ரசூலுல்லாஹ்வை விடக்கூடாதுன்னு நினைச்சாங்க, விடல. மக்காவுக்குள்ள விடக்கூடாதுன்னு நினைச்சாங்க, விடல. வெளிப்படையில பார்க்கும்போது யாருக்கு வெற்றி மாதிரி தெரியும்? மக்காக்காரங்களுக்கு வெற்றி மாதிரி தெரியும். அல்லாஹ் சொல்றான், மக்காக்காரங்களுக்கு அல்ல நபியே, உங்களுக்கு நான் தெளிவான வெற்றி. எனவே ஒப்பந்தங்கள், சமாதான உடன்படிக்கைகள் ஏற்படுகிற போது ஏதாவது ஒரு தரப்பு இறங்கி கொடுத்து தான் ஆக வேண்டும். அப்படி இறங்கி கொடுக்கிற போது அவர்கள் கவலைப்பட வேண்டாம், நிச்சயம் அவர்களது வாழ்க்கையை அல்லாஹ் உயர்த்துவார். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி சென்ற ஒண்ணு. அதே போலங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில 2 வருஷத்துல மக்காவை ஜெயிச்சாங்க. மக்காவை ஜெயிச்சாங்க. ஜெயிச்ச போது ரசூலுல்லாஹ் எப்படி நடந்துக்கிட்டாங்க? நாம ஒவ்வொன்னையும் கவனிக்கணுங்க. ரசூலுல்லாஹ் தலைவர்னு சொல்லி கோஷம் விட்டு ரசூலுல்லாஹ்வை வெறுமனே பிரியப்படுறோம்னு சொல்ற அந்த வாசகம் மட்டும் போதாது. ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை நம்ம யோசிக்கணும். மக்காவை ஜெயிக்கிறாங்க. ஜெயிக்கிற போது அவர்களுடைய உணர்வு எப்படி இருக்கும்? 8 வருஷத்திற்கு முன்னால் எந்த நிலையில் இந்த மக்கா பெருமானாரை வெளியே தள்ளியது? எப்படி பயந்து பயந்து போக வேண்டியிருந்தது? குகையில் மறைந்து மறைந்து போக வேண்டியிருந்தது. அவருடைய தலைக்கு 100 ஒட்டகையை விலை பேசி வித்தவர்களாச்சு அவங்க. அதற்கு பின்னரும் அவர்கள் செய்த கொடுமைகள் கொஞ்ச நெஞ்சம் அல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமை மகள் ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் மக்காவிலிருந்து தப்பித்து மதீனாவுக்கு அவங்க ரகசியமாக போகிற போது ஒருத்தன் வந்தான். வந்தவன் அம்பு வீசுற மாதிரி நடிச்சான். வந்தவர் அம்பு வீசுற மாதிரி நடிச்சாரு. பயந்து போன ஸைனப் அம்மா கீழே விழுந்தாங்க. அவங்களுடைய கர்ப்பம் கலைந்து போனது. கர்ப்பமாக இருந்த அவங்களுடைய கர்ப்பம் கலைந்து போனது. அந்த வலியோட அவர்கள் மதீனாவுக்கு வந்து சேர்ந்தார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைத்து பார்ப்பதற்கு எவ்வளவு காட்சிகள், எவ்வளவு நினைவுகள் இருக்கும். மோசமான, படுமோசமான நினைவுகள் எவ்வளவு இருக்கும். அதையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு இருந்தா உள்ள நுழைகிற போது எப்படி நுழைவோம்? ஹதீஸ் வருகிறது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுக்கு உள்ளே நுழைகிற போது தலை தாழ்த்தியவர்களாக நுழைந்தார்கள். நுழையிறதுக்கு முன்னாலேயே அமைதிக்கான தன்னுடைய சமிக்ஜை மக்களுக்கு சொன்னார்கள். ரசூலுல்லாஹ் உள்ள போறதுக்கு முன்னாடியே தான் அமைதியை விரும்புறேன்னு சொல்லிட்டாங்க. யாரெல்லாம் தங்களுடைய வீடுகளுக்குள்ளே சென்று தாளிட்டுக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு நான் அடைக்கலம் தருவேன் என்று சொன்னார். ஹிந்தாவின் வீட்டிலே சென்று ஒதுங்கிக் கொண்டவர்கள், அபூ சுஃபியானின் வீட்டில் சென்று ஒதுங்கிக் கொண்டவர்களுக்கு நான் அடைக்கலம் தருவேன் என்று மக்காவுக்குள்ள நுழையிறதுக்கு முன்னாடியே நான் அமைதியை விரும்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ள போனாங்க. அதே போல அந்த மக்கள் எல்லோரையும் மன்னித்தார்கள். இந்த இடத்துலயும் எல்லாரையும் எல்லோருக்கும் தண்டனை கொடுக்கிற அதிகாரம் பெருமானாருக்கு இருந்தது. அங்க இருந்த மக்காக்காரங்க எல்லாரையும் கொலை செய்கிற அதிகாரமும் ரசூலுல்லாஹ்வுக்கு இருந்துச்சு. அவங்க நினைச்சா எல்லாத்தையும் அடிமைகளாக சந்தையில் விற்று விடுகிற அதிகாரம் ரசூலுல்லாஹ் இருந்துச்சு. இன்னொன்னு பாருங்க, மக்கா வெற்றிக்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. வரும்போது படைகள் தனித்தனியா பிரிச்சு பிரிச்சு வைக்கப்பட்டிருக்கு. அதுல ஒரு படைக்கு, ஒரு பிரிவுக்கு சஅத் பின் உபாதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுங்கிற சஹாபி பொறுப்புல இருக்கார், மதீனாக்காரர் பொறுப்புல இருக்கார். அவர் மக்காவுக்குள்ள நுழையும் போது என்ன செய்யறாரு? ஒரு பாட்டு பாடுறாரு. எல்லாருக்கும் அந்த வெற்றியின் நேரத்துல எல்லாருக்கும் ஒரு ஒரு வேகம் வருமா இல்லையா? அவர் ஒரு பாட்டு பாடுறாரு. அல் யௌம யௌமுல் மல்ஹமா, இன்று சண்டைக்கான நாள். அவர் பாடுறார், இன்று சண்டைக்கான நாள், இன்று குறைஷிகள் இழிவுபடுத்தப்படுவார்கள் அப்படின்னு பாட்டு பாடுறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காதுக்கு இந்த செய்தி வந்துச்சு. ரசூலுல்லாஹ் ஒருத்தர் அனுப்பி முதல்ல அவருடைய பதவியை புடுங்கினாங்க. அவர்கிட்ட இருந்த கொடியை வாங்கினாங்க. கொடியை வாங்கி நீங்க இந்த பதவிக்கு வேண்டாம், உங்க மகன் கிட்ட கொடுங்கன்னு அவருடைய மகன் கைஸ் பின் சஅத் ரலியல்லாஹு தஆலா இடத்துல கொடியை கொடுத்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்க,
அல் யௌம யௌமுல் மர்ஹமா, இன்று சண்டைக்கான நாள் அல்ல, இன்று இரக்கம் காட்டுகிற நாள், இன்று குறைஷிகளுக்கு கண்ணியம் செய்கிற நாள், காபா கண்ணியப்படுத்தப்படுகிற நாள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. உள்ள நுழையிறதுக்கு முன்னாலே நான் இப்போதும் உங்களை கேட்கிறேன் சகோதரர்களே, உள்ளம் முழுக்க, இதயம் முழுக்க, உடல் முழுக்க, நாளம் முழுக்க அமைதிக்கான சிந்தனை இல்லாதவராக இருந்திருந்தால் இப்படி ஒரு வார்த்தை வருமா? இப்படி ஒரு வார்த்தை பேச முடியுமா? இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இதயம் முழுக்க அமைதிக்கான சிந்தனை தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தது. அதனால தான் அவங்க அப்போ அப்படி சொன்னாங்க. அதே போல அதுக்கு அப்புறமும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பின்னால இதுக்கு அடுத்து மக்கா வெற்றி கிடைச்ச உடனே வேற ஒரு எதிரிகள் ரசூலுல்லாஹ்வை தாக்க வந்தாங்க ஹுனைன் யுத்தத்தில். அதுல நிறைய பேர் கைதிகளா சிக்கினாங்க. முஸ்லிம்களுக்கு நிறைய காசு பணம் கிடைச்ச யுத்தம் இந்த ஹுனைன் யுத்தம். ஹிஜ்ரி 8வது வருஷம் நடந்தது. எவ்வளவு காசு கிடைச்சது தெரியுமா? 24,000 ஒட்டகைகள், 40,000 ஆடுகள், கணக்கில்லாத செல்வங்கள் பெருமானாருக்கு கிடைச்ச ஒரு யுத்தம் ஹுனைன் யுத்தம். அந்த யுத்தத்துல நிறைய கைதிகள், ஆயிரக்கணக்கில் கைதிகள் சிக்கினாங்க. அந்த கைதிகள்லாம் வைக்கப்பட்டிருக்காங்க. அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் பால் குடிச்சாங்கல்ல, ஹலீமத்து சாதியா அம்மா, அவங்க அந்த குடும்பத்தை சார்ந்தவங்க தான். ஹலீமா சாதியா அம்மாவுடைய மகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிறார். என்ன ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? நீங்க எங்க அம்மா கிட்ட பால் குடிச்சீங்க, நான் உங்களை கையில எடுத்து வளர்த்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றார். சொன்ன பிறகு அந்த அம்மாவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதிக்கிறார்கள், அரவணைக்கிறார்கள். அப்ப அந்த அம்மா கேட்கிறாங்க, எங்க ஆளுகளை விட்டுருங்க. அந்த ஒற்றை சொல்லில் அத்தனை ஆயிரம் கைதிகளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விடுதலை செய்தார்கள் என்று வரலாறு சொல்லுது. ஹுனைன் யுத்தத்தில் கிடைத்த கைதிகள் என்ன ஆனார்கள் என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. அது பதில் என்னன்னா, அவங்க அத்தனை பேர்த்தையும் ஒரு பால்குடி சகோதரி வந்து சொன்னதுனால விடுதலை செய்தாங்கன்னா, அது ரசூலுல்லாஹ் அந்த அம்மாவுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டாங்கிறது அல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனசுல இயல்பாக இந்த சமாதான சிந்தனை இருந்தது. யாரையும் கைதியாக வைத்துக் கொண்டு அவர்களை நாம் ஜெயிக்க முடியாது. ரசூலுல்லாஹ்வுடைய இயல்பாக இருந்துச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை நெடுகிலையும் நாம என்ன பார்க்கிறோம்னா, ஒரு அமைதிக்காக உழைக்கிறவர்கள் என்பவர்கள் இப்படித்தான் இருக்கணும். இன்னைக்கு பாருங்க, உலகத்துல நடந்திருக்கிற ஒரு பெரிய கொடுமையை பார்த்தீங்கன்னா, நேற்று முந்தா நாள் இஸ்ரேலினுடைய பிரதமர் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களை சந்திக்கிற போது ஒரு செய்தி சொல்றாரு, உங்களுக்கு அடுத்த வருஷத்துக்கு அமைதிக்கான நோபல் பரிசு தர வேண்டும் என்று நான் பரிந்துரைக்கிறேன் சொல்றார். யாருக்கு? அமெரிக்க அதிபருக்கு அமைதிக்கான நோபல் பரிசு பரிந்துரைக்கிறேன்னு இஸ்ரேல் பிரதமர் சொல்றார். அதுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி பாகிஸ்தானுடைய சீஃப் மார்ஷல், பாகிஸ்தானுடைய தலைமை ராணுவ அதிகாரி அசீம் முனீர்னு ஒருத்தர் இருக்கார். அவர் சொன்னாரு, அமெரிக்க அதிபருக்கு இந்த ஆண்டுக்கான அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கணும்னு சொன்னார். இவங்க எப்படிப்பட்டவங்க? சொல்ற ஆள் எப்படிப்பட்ட ஆளு, பரிசுக்கு பரிந்துரைக்கப்படுகிற ஆள் எப்படிப்பட்ட ஆளு? அமெரிக்காவுக்கு 2வது தடவையா அதிபரா வந்தாரு இவர் ட்ரம்ப். வந்ததிலிருந்து பிரச்சனை தான். சொந்த ஊர்க்காரர்களுக்கு பிரச்சனை. சொந்த ஊர்ல நிம்மதியா வச்சுட்டு இருந்த பல்லாயிரக்கணக்கான பேரை போதிய அனுமதி இல்லாமல் இருக்கிறார்னு சொல்லி வெளியூர்களில் கொண்டு போய் குப்பைகளை போல கொட்டிட்டு வந்தார். அந்த ஊர்ல யாரெல்லாம் எதிர்க்கிறானோ அவனை எல்லாம் நீ அமெரிக்காக்காரன் இல்லைன்னு நான் வெளியே துரத்திடுவேன் மிரட்டுறார். இன்ன வரைக்கும் நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, உலகத்தின் பெரிய பணக்காரர்கள் ஒருத்தர் எலான் மாஸ்க், டெஸ்லாங்கிற நிறுவனத்தினுடைய தலைவர். இவர் ஜெயிக்கிறதுக்காக பெரிய அளவில் இதா இருந்தவர். இப்ப இடையில அவங்க 2 பேருக்கு இடையில சண்டை வந்துருச்சு. அரசியல் அப்படித்தானே, சண்டை வந்துருச்சு. சண்டை வந்தோன்னு சொல்றாரு, நான் நினைச்சா எலான் மாஸ்கினுடைய குடியுரிமையை ரத்து செய்து விடுவேன். அதே போல நியூயார்க் நகரத்தினுடைய மேயராக ஒரு முஸ்லிம் இப்ப நிக்கிறார், ஜெஹ்ரான் மம்தானி அப்படின்னு ஒரு முஸ்லிம் நிக்கிறார். அவரை பத்தி சொல்றார், நான் நினைச்சா அவருடைய குடியுரிமையை ரத்து செய்து விடுவேன். அதே போல பல்லாயிரக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் அங்க போராடுறாங்க நியாயத்துக்காக, அவங்களுடைய விசாக்களை கேன்சல் பண்ணிடுவேங்கிறார். இவர் சொந்த ஊர்க்காரங்களுக்கும் நிம்மதி கொடுக்கல. அமெரிக்காவுக்கு பக்கத்தில் இருக்கிற ஊர் கனடா. கனடாவை பத்தி சொல்றாரு, நாங்க அந்த ஊரை எங்க ஊரா சேர்த்துருவோம், அந்த ஊரை எங்க ஊராக்கிடுவோம் அப்படிங்கிறார். மெக்சிகோவோட சண்டை போடுறாரு. சொந்த ஊர்க்காரனுக்கு நிம்மதி கொடுக்கல, பக்கத்தில் இருக்கிறவனுக்கு நிம்மதி கொடுக்கல. தூரத்தில் இருக்கிற காசா, கஸா எங்கோ வெகு தூரத்தில் இருக்கிறது,
அங்க இருக்கிற மக்களுக்கும் அவர் நிம்மதி கொடுக்கல. நீங்க எல்லாம் ஊரை காலி பண்ணிடணும். அந்த ஊர்க்காரங்கள்ட்ட சொல்ல, நீங்க எல்லாம் ஊரை காலி பண்ணிருங்க, நான் இங்க ஒரு சுற்றுலா நகரத்தை உருவாக்க போறேன். அதே போல ஈரானுக்கு 2 வாரம் நாங்க வாய்ப்பு தர்றோம்னு சொல்லிட்டு திடீர்னு உலகத்தின் பயங்கரமான ஆயுதங்களை கொண்டு ஈரானை தாக்குறார். இவருக்கு உலகத்தின் அமைதிக்கான நோபல் பரிசு தரப்பட வேண்டும் என்று பரிந்துரைக்கிறார். இது உலகத்தில் நடக்கிற வியப்பு விந்தை நாம எண்ணி பார்க்க வேண்டும். இந்த உலகத்தில் நம்முடைய தலைவர் முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா நிலையிலும் அமைதிக்காக உழைத்தவர், அமைதி பிரதானம் என்று கருதியவர். கடைசியா ரசூலுல்லாஹ் உலகத்துக்கு அமைதி சொன்னாங்க. இன்ன திமாஅக்கும் வ அம்வாலக்கும், உங்களுடைய ரத்தம், உங்களுடைய உயிர், உங்களுடைய உடைமைகள் எல்லாம் ஒருத்தர் தொல்லை செய்யக்கூடாது, எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹராம். எப்படி மக்கா புனிதமானதோ, எப்படி காபா புனிதமானதோ, அதுபோல ஒரு உயிரும் புனிதமானது, ஒருவருடைய உடைமைகளும் புனிதமானதுன்னு அறிவிச்சு உலகம் முழுக்க ஒற்றுமைக்கு வித்திட்டவர் நம்முடைய தலைவர் முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுத்த இந்த வழிகள்ல என்ன இருக்கு, என்னன்னா முதல்ல என்ன செய்யணும், அமைதிக்காக பாடுபடுறவங்க என்ன செய்யணும் அப்படின்னா, மனசுல அந்த சிந்தனை, மனசு முழுக்க என்ன சிந்தனை இருக்கு, அமைதி தான் நல்லது, சமாதானம். நான் இவ்வளவு தூரம் பேசுறதுக்கும் காரணம் அதுதான். நம்ம மனசுக்குள்ளார நாம இதை வலியுறுத்திக்கணும். நமக்குள்ள கோபமும் ஆத்திரமும் வேகமும் முரட்டுத்தனமும் தான் முதல்ல வருது. ஒரு வண்டியில போனா கூட பக்கத்துல ஒருத்தர் முட்டிட்டு போக உடனே நமக்குள்ள கோபமும் ஆத்திரமும் தானே வருது. இந்த நினைப்பு தப்பு. நமக்குள்ள அமைதியும் சமாதானமும் தான் சிறந்தது என்று நினைக்க வேணும். நம் மீது நிர்பந்திக்கப்பட்டால் தவிர சண்டைக்கு நாம் போகக்கூடாது. அல்லாஹ் நமக்கு நிம்மதியை தருவான். அதனால முதல்ல மனசு முழுக்க, அந்த சிந்தனை முழுக்க நமக்கு அமைதி சமாதானம்ங்கிற எண்ணம் இருக்கணும். 2வது நீதி நிலைக்கணும்னு நினைக்கணும். நீதி நிலைக்கணும். எது நிலைக்கணும்? நீதி நிலைக்கணும். வக்கீல்களுடைய ஒரு கூட்டத்தில் நான் பேசினேன். அப்ப நான் சொன்னேன், நீங்க 2 வாதிக்கு பிரதிவாதிக்காக நீங்க வாதிடலாம், ஆனால் நீங்க 2 பேரும் என்ன நினைக்கணும்னா நீதி நிலைக்கணும்னு நினைக்கணும்னு சொன்னேன். அவங்க எல்லாரும் சிரிச்சுட்டாங்க. அது எப்படி நீதி நிலைக்கணும்னு நாங்க 2 பேர் நினைக்க முடியும்? நாங்க ஜெயிக்கணும்னு தான் நாங்க ஒவ்வொருத்தரும் நினைக்கணும். அதுதான் சொன்னேன். அதுதான் இஸ்லாத்துக்கு இருக்கிற வித்தியாசம். நீங்கள் 2 தரப்புக்காக போராடலாம், ஆனால் உங்கள் 2 பேருடைய சிந்தனை நீதி நிலைக்க வேண்டும் என்று இருக்க வேண்டும். அது அடிப்படையான அந்த சிந்தனை. நீதியை பற்றி கவலை இல்லாதவங்க எந்த காலத்திலும் தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் நன்மை செய்ய முடியாது, சமூக வாழ்க்கைக்கும் நன்மை செய்ய முடியாது. அதே போல மன்னிக்கவும் பிறரை மதிக்கவும் தெரியணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காக்காரங்களை மன்னிச்சாங்க, அவங்கள மதிச்சாங்க. வெறுப்பு, வன்மம், அது மாதிரியான வெறுப்பை வெளிப்படுத்துகிற வார்த்தைகளை, வன்மத்தை வெளிப்படுத்துகிற வார்த்தைகளை பேசக்கூடாது. அதையும் தவிர்க்க வேண்டும். அச்சுறுத்தல், மிரட்டுதல் என்கிற குணமும் நமக்குள்ளே இருக்கக்கூடாது. இந்த நடைமுறைகளை கடைபிடித்தால் நிச்சயமாக எல்லா மட்டத்திலும் அமைதியை பேண முடியும். இதெல்லாம் என்ன காலம்னா, ஊருக்கு அமைதி குழுக்கள் ஏற்படுத்துகிற காலம். நம்ம ஊர்ல, நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மாவட்டத்துக்கு மாவட்டம் அமைதி குழு, ஊருக்கு அமைதி குழுக்கள் ஏற்படுத்தப்படுகிற காலகட்டத்தில் எப்படி அமைதி ஏற்படுத்த வேண்டும் என்று யாராவது சிந்திப்பார்கள் என்றால் அவர்கள் முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறைகளை பேண வேண்டும். அல்லாஹ் தஆலா நம்ம அனைவருக்கும் அந்த சிந்தனையை தருவானா. லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்ன நமக்கெல்லாம் சமாதானத்தின் மீது நாட்டம் கொள்ள வேண்டிய, சமூக அமைதியின் மீது நாட்டம் கொள்ள வேண்டிய கடமை இருக்கிறது. அல்லாஹ் நம் அனைவருக்கும் அந்த சிந்தனையை தந்த புரிவானாக. நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், நம்முடைய சமூக வாழ்க்கையில், நம்முடைய பொது வாழ்க்கையில் எல்லா நிலையிலும் அமைதிக்காக உழைப்பவர்களாக, அமைதிக்காக குரல் கொடுப்பவர்களாக, சண்டைக்கு விட்டு விலகி நிற்பவர்களாக, வெறுப்பை விட்டு விலகி நிற்பவர்களாக, பகையிலிருந்து விலகி நிற்பவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியல் புரிவானாக என்று துஆ செய்து நிறைகிறேன். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சகோதரர்களே,